வணக்கம் நண்பர்களே. இன்கம் டாக்ஸ் ஃபைல் செய்ய 5 முக்கிய காரணங்கள். 1, ரீஃபண்ட் கிளைம் பண்ணலாம். 2வது, லோன் வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. 3வது, பிசினஸில் ஏதாவது லாஸ் இருந்ததுன்னா அதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். 4வது, இது ஒரு இன்கம் சர்டிபிகேட்டா செயல்படுது. 5வது, இது டெண்டர் எடுப்பதற்கு ஒரு ப்ரூஃபா அமையுது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது மாதிரி தகவல்களை அதிகமா வெளியிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட், ரீஃபண்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணாவோ அல்லது ஒரு கம்பெனி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸோ அல்லது கமிஷன் பேசிஸோ ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த நிறுவனம் நமக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தொகையிலிருந்து ஒரு பிடித்தம் போக மீதி கொடுப்பார்கள். அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு டாக்ஸை டிரெக்ட் பண்ணுவாங்க. அந்த டாக்ஸ் நம்ம ஸ்லாப் ரேட்டை விட கம்மியா இருந்ததுன்னா, ஸ்லாப் இன்கத்தை விட கம்மியா இருந்ததுன்னா, அந்த அவங்க பிடித்த இன்கம் டாக்ஸை ரீஃபண்ட் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அப்ப ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணணும். 2வது, லோன் வாங்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இப்போ ஒரு நம்ம வீடு கட்டணும் அல்லது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் ஒரு லோனா இருக்குது. அப்போ அந்த லோன் நம்ம வாங்கணும் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் ரொம்ப முக்கியமா கேட்கறாங்க பேங்க்காரங்க. அப்போ அந்த இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றத ஒரு ப்ரூஃபா எடுத்துட்டு ஒரு பிசினஸ் நேச்சரா எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அதனால முக்கிய பங்கு ஆற்றுறது இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங். 3வது, பிசினஸ்ல ஏதாவது ஒரு லாஸ் வருது. இப்போ சப்போஸ் 2 பிசினஸ் பண்றீங்க, ஒன்னு ப்ராஃபிட்டா வருது, இன்னொன்னு வந்து லாஸ் வருது. அப்போ இந்த லாஸை இந்த பிசினஸ் இன்கம் கூட செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது, செப்பரேட்டா வேற ஏதாவது இன்கம் வருது, அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், அதர் சோர்ஸ் இன்கம், ஏதாவது ஒரு இன்கம் வந்துருதுன்னா அந்த இன்கத்துல இருந்து இந்த பிசினஸ் லாஸை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி மீதிக்கான டாக்ஸை நம்ம கட்டிக்கலாம். அப்ப டாக்ஸ் லைபிலிட்டி குறைவா இருக்கும். அல்லது ரீஃபண்ட் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா ரீஃபண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்தது, டெண்டர் எடுப்பதற்கு ஒரு உறுதுணையா இருக்கு. ஒரு முக்கிய ப்ரூஃப், ஒரு இன்கம் ப்ரூஃப், ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் தான். அப்ப இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது மூலமா ஒரு டெண்டர் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரூஃப் ஆஃப் சர்டிபிகேட், ஒரு ப்ரூஃப் ஆஃப் பிசினஸா இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் செயல்படுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றவர் ஒரு சோல் ப்ரொப்ரேட்டரா இருக்காரு, அவருக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதாவது பிசினஸ் பண்றாரு அப்படின்னா அதுக்கான இன்கம் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங்கா தான் இருக்க முடியும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெண்டர், லோன் கொடுக்கறது, ரீஃபண்ட் கிளைம் பண்றது இதெல்லாமே இதன் அடிப்படையில் நடக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.